ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாசாஸ் டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக ஆனால் டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு நார்த் இண்டியன் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இதை செஞ்சிடலாங்க. இது செய்கிறதுக்கு நமக்கு ஒரு உருளைக்கிழங்கு, நல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று, அது கூடவே ஒரு 4 பிரெட் ஸ்லைசஸ். உருளைக்கிழங்கு நல்லா 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆறுனதுக்கப்புறமா நல்லா மசிச்சு எடுத்துக்குங்க. கொஞ்சமும் கட்டி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்குங்க. இந்த மசித்த உருளைக்கிழங்கோட 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடியை சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் உப்பு. நான் இன்றைக்கி இந்துப்பு எடுத்திருக்கேன், அதனால் கலர் வேறு மாதிரி தெரியுது. உப்பு. 1 ஸ்பூன் காரப்பொடி. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்குங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸை தண்ணியில் முக்கி நல்லா பிழிஞ்சிருங்க. தண்ணி இல்லாத மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு அதில் சேர்த்துக்குங்க. அந்த கலவையோடு சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட கொஞ்சம் நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா மாவை உருண்டு வர மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க. இந்த பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் ஆயில் விட்டு சூடாக்கிக்கலாம். இதுக்கு நிறைய ஆயில் தேவையில்லை, கம்மியான ஆயில்லையே நம்ம செஞ்சிட முடியும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மாவுகளில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டி தட்டி எடுத்துக்கலாம். இது வந்து 1/2 இன்ச் உயரத்துக்கு வர மாதிரி தட்டி எடுத்துக்குங்க. ரவுண்ட் ஷேப் ஆர் ஸ்கொயர் ஷேப் என்ன மாதிரி வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த கனம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கொஞ்சம் தடிமனாக இருந்தால் தான் அது உங்களுக்கு வெந்து வர்றப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா ஒரு மாதிரி மொறுமொறுன்னு ஆகிடும். இது ஒரு பக்கம் பொரிஞ்சதுக்கப்புறமா மறுபக்கம் திருப்பி போட்டு செஞ்சுக்கலாம். இது ஜஸ்ட் அடுப்பில் வந்துட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் இருந்தாலே போதுமானது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இது அடுப்பில் ஜஸ்ட் 3 to 5 மினிட்ஸ் இருந்தாலே போதுமானது. அதுக்குள்ளே வெந்துடும். அவ்வளோதான், நம்ம ஆலு டிக்கி ரெடி. இப்போ நான் இதை பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பக்காவாக இருக்கும் டேஸ்ட்டு. செஞ்சு வச்சிங்கன்னா அடுத்த நிமிஷமே காலி பண்ணிடுவாங்க. சூப்பர் டேஸ்டியான இந்த டிஷ்ஷை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.